இல்ல அந்த பொண்ணுக்கு இப்போ இந்த அளவுக்கு வயிறு இருக்கும்ல? எந்த பொண்ணுக்கு? உன் அண்ணன் குழந்தைய சுமக்குறால அந்த பொண்ணுக்கு. ஓ, சுமக்கிற வரைக்கும் தான் நீ அது அண்ணனோட குழந்தை. வெளியில வந்துருச்சுன்னா அது உங்களோட குழந்தை தானே. அந்த குழந்தை ஒரு ராசியிலாவது உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கட்டும். அப்படியெல்லாம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும் அண்ணி. ஆமா, குழந்தையே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. அப்படிதான் அதுவும். இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ்ல இதெல்லாம் சர்வ சாதாரணம் அண்ணி. நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். நீங்க வேணா பாருங்க. அர்ச்சனா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன அண்ணி? அந்த பொண்ணை போய் நம்ம பார்க்க முடியுமா? ஐயோ, அது நிச்சயமா முடியாதே. அப்படி நாம போய் பாக்குறதும் ரொம்ப தப்பண்ணி. ஆமா, என்ன திடீர்னு இப்படி ஒரு ஆசை? இல்ல, அவ கருவை சுமக்குறாள் அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே. கருவுல சுமக்கலன்னா என்ன? இனிமே உங்க குழந்தைய நீங்க நெஞ்சில சுமக்க போறீங்கல்ல. அது கண்ணு முழிச்சதும் முதல்ல பார்க்க போற உறவே நீங்க தானே. ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையோட வளர்ச்சிய நீங்க தானே பார்க்க போறீங்க. எனக்கு அந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கும் அர்ச்சனா. ஆனா உங்க அண்ணன் தான் வித்தியாசமா பாக்குறாரு. இப்பதான் நீ இப்படி பேசுவாரு. குழந்தை பிறந்து அது அப்பான்னு மட்டும் கூப்பிட்டுமே, அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே மாறிடுவாரு. அண்ணனோட மனசு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ. நீயா? ஆமா, நான் தான். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? சும்மா நீங்க வருமானம் இல்லாம கஷ்டப்படுறீங்களே, அதனால ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். உன் பணம் யாருக்கு வேணும்? எங்களை சமாளிக்க எங்களால முடியும். ஓ, அப்போ டாக்டர் கேட்ட பணத்தை கொடுத்திருக்க வேண்டியது தானே? எதுக்காக என்கிட்ட பணம் கேட்டீங்க? என்னமோ நீ சம்பாதிச்சு வச்சிருக்க பணத்தை கேட்ட மாதிரி சொல்ற. இப்ப நீ இருக்கிற ஆபீஸ் பணம் இது எல்லாமே என் அண்ணன் சம்பாதிச்சது. ஓ, என் அண்ணி மட்டும் ஆபீஸ்க்கு போயிட்டு வர மாதிரி இருந்தா நீயே இந்நேரம் அவங்க கிட்ட கையேந்த வேண்டி இருந்திருக்கும். அப்படி இருந்தவ தானே நீ. பொய் சொல்லி அன்னிக்கிட்ட எவ்வளவு பணத்தை வாங்கியிருப்ப. உன்னை போய் நல்லவன் நினைச்சாங்க பாரு. அதுக்கான பலன் தான் அவங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு நீ இப்படி இருக்க முடியாது தமயந்தி. மௌலி என்ன சொன்ன மாதிரி நிரந்தரமாவே உள்ள போக வேண்டியவதான் நீ. இன்னைக்கு வேணா கல்கி மாமா உன் பேச்ச கேட்டு எப்படி எல்லாமோ நடந்துக்கலாம். ஆனா உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்னை வீட்டை விட்டு துரத்துற ஆள் அவராதான் இருப்பாரு. என் அக்கா கூட பரவாயில்ல, ஆனா அங்கேயே வாழ்ந்த பாட்டியையும் வீட்டை விட்டு துரத்துனியே. நிச்சயமா அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே தீர்வ. தண்டனையா? எனக்கா? அத யாராலையும் தர முடியாது. இனிமே வீடு ஆபீஸ் எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதி. அதுக்கப்புறம் நீங்களா என் காலதான் பிடிக்கணும். ஓகே, அதெல்லாம் நடக்கும். பாத்துக்கிட்டே இருங்க. சரி, வரட்டுமா? சக்தி, சௌந்தர்யா போன் பண்ணாலே, என்ன சொன்னா? குழந்தைய பத்தி விசாரிச்ச பாட்டி. குழந்தை எப்படி வளருது, நல்லபடியா பராமரிக்கிறாங்களான்னு கேட்டுட்டு இருந்தா. குழந்தைன்னா அவளுக்கு கொள்ள ஆசை சக்தி. ஆனாலும் ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் கடவுள் மனசு வைக்கிறது இல்லையே. குழந்தைய வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய குழந்தைங்கள கொடுத்துடுறாரு. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தையே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சில பேர் குழந்தைங்களோட அருமை தெரியாம அது பிறந்த உடனேயே எங்கேயோ தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. படைப்போட அர்த்தம் கடவுளுக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா இப்ப மனுஷங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு பாட்டி. ஆமா பாட்டி, இன்னொரு தாய் மூலமா குழந்தைய பெத்துக்க முடியும்னு யோசிச்சதே மனுஷங்க தானே. முயற்சி தான் பாட்டி எல்லா சாதனைகளுக்கும் காரணம். அந்த முயற்சி தான் இப்ப சௌந்தர்யாவை அம்மாவாக்க போகுது. எப்படியோ அவளோட ஆசை நிறைவேறினா அதுவே போதும். குக்கர் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரி பாட்டி. இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணுமா சக்தி? ஏன் சரவணன் நான் பண்ணக்கூடாதா?
இதுவும் பெண்கள் செய்யற வேலை தானே. ஐயோ என்னாச்சு? கண்ணுல என்ன தூசி சக்தி? விழுந்துருச்சுன்னு இருங்க நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம், நான் ஊதுறேன். என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எல்லா கதவையும் திறந்து போட்டு வச்சிருக்கான். சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். சரவணா, அம்மா வாங்கம்மா. நான் வரது இருக்கட்டும், இங்க என்ன நடக்குது? ஒட்டடை அடிக்கும் போது சக்தி கண்ணுல தூசி விழுந்துருச்சுமா, அதை எடுத்துட்டு இருந்தேன். எதுக்குடா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? டேய், இங்க என்னடா நடக்குது? அவங்க எதுக்கு நம்ம வீட்ல இருக்கணும்? அம்மா அவங்களா வரலம்மா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவங்களோட சொத்தை எல்லாம் தமையந்தி அவ ஹஸ்பண்ட் பேருக்கு மாத்தி எழுதி வாங்கிட்டா. இவங்க வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனாலதான் நான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேம்மா. ஏமா வந்தவங்கள வரவேற்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி கேவலப்படுத்த கூடாதுமா. நான் இப்ப உயிரோட இருக்கிறது காரணமே இவங்க தானே. டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருப்ப? உயிர் கொடுத்தாங்க சரி, ஆனா இப்ப உன்னையே எடுத்துக்கிட்டாங்களே. அம்மா ஆமாடா, முன்னெல்லாம் நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேப்பேன். இப்ப என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறியே. கேக்குறேம்மா, எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எனக்கு என்னமோ நீ மாறுற மாதிரி தெரியலடா. நான் கோயம்புத்தூருக்கே போறேன். உங்க அம்மா செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. அம்மா அம்மா இங்க வாங்க. ஏமா கோவத்துல என்னென்னவோ பேசுறீங்க? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேனேமா. நான் இப்ப செய்யறதெல்லாம் என்னோட கடமை. அதை ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பெட்டி எடுத்துட்டு உள்ள போங்க. இல்ல நீங்க சாக வேண்டாம், நானே. டேய் சரவணா, டேய் சரவணா, கதவை திறடா. சரவணா, பாட்டி, நீ சொல்ற பேச்ச நான் கேக்குறேன். சரவணா, கதவை திற. சரவணா, சரவணா, கதவை திற. இப்ப நீ கதவை திறக்கல, அப்புறம் உங்க அம்மாவை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. சரவணன், இனிமே நாங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. நாங்க வேற எங்கேயாவது போயிடுறோம். சக்தி ப்ளீஸ். பாட்டி தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் போகாதீங்க. எங்க அம்மா பேசினா பேசிட்டு போட்டோம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இது பாருங்க, அப்படி ஒரு தடவை பேசலாம் சரவணன், அது தெரியாம பேசுறது. ஆனா அவங்க ஒவ்வொரு தடவையும் அப்படித்தானே பேசுறாங்க. அன்னைக்கு நானும் தம்பியந்தி வந்திருக்கும் போது கூட அவங்க அப்படிதான் மோசமா பேசினாங்க. அவங்க மனசுல ஏதோ தப்பான எண்ணம் உருவாயிருக்கு. அதனாலதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. சக்தி, எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி அவசரப்பட்டு பேசுறதும் அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கறதும் வழக்கமா போயிடுச்சு. இன்னைக்கு இப்படி பேசுறவங்க நாளைக்கு உங்ககிட்ட வந்து தெரியாம பேசிட்டேன்னுவாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இப்பதான் மௌலி சார் வெளியில வந்திருக்காரு. இந்த விஷயம் தாமோதரனுக்கும் தமையந்திக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அவரை ஏதாவது பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இழந்த வீடு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கணும். பரத்தை வச்சு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் மேல பிரேம் கொலைக்கான மர்மம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு நீங்க எனக்காக இங்கேயே இருங்க. பிரேமுக்கும் மௌலி சாருக்கும் நான் காட்டுற நன்றியே
இந்த உண்மைகளை வெளியில கொண்டு வரதுதான். தயவு செஞ்சு அதுக்கு நீங்க எனக்கு உதவியா இருங்க. இங்க இருந்து போயிடாதீங்க. எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க உள்ள போங்க ப்ளீஸ். சக்தி, சரவணன் தான் சொல்றான்ல, உள்ள வாமா, வா. ரேஷ்மி, என்னாச்சு? வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால முடியல. ஏதாவது ஊசி போட்டு என்ன கொல்ல சொல்லு தமயந்தி. ஐயோ வலிக்குதே. இரு இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஹலோ, டாக்டர், நான் தமயந்தி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ரேஷ்மி வயித்து வலின்னு துடிக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க கூட்டிட்டு வாங்களேன். டாக்டர், அதுக்கு முன்னால இந்த பெயின் போறதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கா? பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்கு, நான் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துடுறேன் டாக்டர். சரி, எழுதிக்கோங்க. ஓகே. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ரேஷ்மி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? ரேஷ்மி, இந்தா, இந்த டேப்லெட் போட்டுக்கோ. இந்தா, சாப்பிட்டா பெயின் கம்மியாயிடும். மாத்திரை போட்டுக்கோ ரேஷ்மி. என்ன எதுக்காக தமயந்தி இப்படி கஷ்டப்படுத்துற? எல்லாமே ஓ நல்லதுக்காக தான் ரேஷ்மி. தமயந்தி, இனிமே எனக்கு என்ன நல்லது வேணும்? நான் உயிரை நினைச்சிட்டு இருந்த என் பிரேம் அம்மாவே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவரு இறந்தப்பவே நானும் இறந்திருக்கணும். அது முடியாம போயிடுச்சு. இனிமே எனக்கு என்ன கிடைச்சு என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் சொல்லாத ரேஷ்மி. மறுபடியும் நீ பழைய செல்வா கூட வாழணும்னா இந்த கஷ்டத்துல நீ கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். உனக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் தான் இந்த கஷ்டம் எல்லாம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். பிரேமோட இதயம் தான் சரவணன் கிட்ட இருக்கு. அவரும் இப்ப பிரேம் மாதிரி தான். இப்ப நீ சுமந்துட்டு இருக்கிற குழந்தை கூட அவரோடதுதான். இது சரவணனுக்கு தெரியுமா? ரேஷ்மி, இதுக்காக நீ மேல கோவப்பட்டியா? இதுக்காக நீ என்ன வீட்டை விட்டே வெளியே அனுப்புனியா? உன் விஷயத்துல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகாமலேயே யாரோ ஒருத்த கருவை உன் வயித்துல சுமந்துட்டு இருக்கியே, உனக்கு கேவலமா இல்ல? இவளை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்றதுக்கு பேசாம கொலை பண்ணிருக்கலாம். கொலை பண்றது உங்க தொழில், என்னோடது இல்ல. நான் இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் இருக்கு, ஆனா அதை இப்ப சொல்ல முடியாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். அது வரைக்கும் ரேஷ்மியை உங்ககிட்ட என்னால விட முடியாது. அவளை இப்பவே நான் கூட்டிட்டு போறேன். ரேஷ்மி, வா போலாம். எங்க? எங்கேயாவது போலாம், வா. எங்கேயாவதுன்னா நீங்க போங்க, நான் வரல. ரேஷ்மி, ஹலோ, அதான் அவளே சொல்லிட்டால வரமாட்டேன்னு, பின்ன ஏன் நிக்கிறீங்க? போங்க வெளியில. போறேன் தம்பி. ஆனா ஏதாவது பண்ணி ரேஷ்மியை பலி கொடுக்கணும்னு நினைச்ச உன் உடம்போட உசுர் இருக்காது. சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். பாட்டி, வாங்க பாட்டி, சாப்பிடலாம். வேண்டாம் சக்தி,
எனக்கு பசியே இல்லம்மா. பசி எப்படி இல்லாம போகும்? நீங்க மத்தியானம் கூட சரியா சாப்பிடல. என்னாச்சு பாட்டி? எனக்கு இங்க சாப்பிடவே பிடிக்கல சக்தி. களங்கமே இல்லாம இருக்கிறவனி உன் மேல மீனாட்சி தப்பு சொல்றாளே, இவ்வளவும் எதனால? இந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. சரவணன் மேல அவங்க அம்மாக்கு இருக்கிற பாசம். அவங்க சொன்னதையும் மீறி சரவணன் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு நினைக்கிறாங்க. எதுவுமே முதல் தடவையா இருந்ததானே பாட்டி அதிர்ச்சியா இருக்கும். எனக்கு அந்த அதிர்ச்சி இருந்தது. எப்போ தெரியுமா? கண்ணன் பிரேமோட குழந்தை இல்லன்னு ரேஷ்மி என் மேல பழிய போட்டால அப்ப இருந்தது பாட்டி. அப்பவே எனக்கு செத்து போயிடலான்னு கூட தோணுச்சு பாட்டி. அதுக்கப்புறம் யோசிச்சப்பதான் அப்படி பண்ணாலும் அந்த களங்கம் போகாதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் பாட்டி அது எல்லாமே பொய்யன்னு அதை நிரூபிக்க போராடி நான் ஜெயிச்சேன். சரவணனோட அம்மா ரேஷ்மி மாதிரி அவங்க பொறாமையில பேசுறவங்க கிடையாது. அவங்களும் நல்லவங்க தான். இப்ப இருக்கிற சூழ்நிலை அவங்கள அப்படி நினைக்க வைக்குது. உண்மை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரவண மேல வச்சிருக்கிற பாசத்தை அவங்க என் மேலயும் காட்டுவாங்க பாட்டி. இப்போ நாம இருக்கிற சூழ்நிலையும் சரியில்லை பாட்டி. வீட்டை விட்டு வெளியில வராத நீங்க வெளியில வந்துட்டீங்க. சரவண மட்டும் நம்மள இங்க கூட்டிட்டு வரலன்னா நாம எங்க பாட்டி போயிருப்போம்? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பாட்டி. இப்போ சரவண அம்மா இப்படி சொல்றாங்களேன்னு வெளியில போயிட்டா அதுக்கப்புறம் அந்த சந்தேகம் அவங்க மனசுக்குள்ள அப்படியே தானே இருக்கும். அத முதல்ல நாம போக்க வைக்கணும். நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன் பாட்டி. அம்மா சாப்பிட வாங்கம்மா. இப்போ உங்க வீட்டுக்கு நாங்க ஒரு அகதிகள் மாதிரி தான் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிடுவோம். அது வரைக்கும் நீங்க சங்கடப்படாம இருக்கணும்மா. தயவு செஞ்சு உங்க கோவத்தையும் வருத்தத்தையும் நீங்க சாப்பாட்டுல காட்டாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதும்மா. சக்தி, உங்க பாட்டிக்கிட்ட நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். சரவண மேல பாசம் மட்டும் இல்ல, என் உயிரையே வச்சிருக்கேன். இங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சரவண என் பேச்சதான் கேட்டுட்டு இருந்தான். அவனுக்காக நான் பொண்ணு பார்க்க புறப்படும் போது கூட அன்னைக்கு என் கூட அவனும் புறப்பட்டான். அந்த நேரத்துல தான் அவனுக்கு நெஞ்சு வலி வந்தது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கிறதே தெரிஞ்சது. அதனால செத்து போயிடுவோமோங்கிற பயத்துல கல்யாணமே வேண்டான்னுட்டான். அந்த சூழ்நிலையில என்னால எதுவுமே சொல்ல முடியல. அறக்க பறக்க அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் பிரேமால அவன் பொழைச்சதும் இந்த விஷயம் எல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் தெரியும். இப்ப கூட அவங்க சரவணனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஊருக்கு போயிருந்தனே, அப்ப என்ன வந்து பார்த்து பேசினாங்க. நானும் அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். பொண்ணும் அழகா இருக்கா, படிப்பும் இருக்கு. எவ்வளவோ பொண்ணை பார்த்திருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளதான் சரவணன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சக்தி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இல்ல. என் கணவரோட இதயம் சரவணன் கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த எண்ணம் மட்டும்தாம்மா என் கூட இருக்கு. நிச்சயமா உங்க ஆசை நிறைவேறும். அத நானே நிறைவேற்றுவேன். சத்தியம்மா. மா சாப்பிட வாங்கம்மா.
பாட்டி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க. நாம வெளியே எங்கேயாவது போய் தங்கிக்கலாமா? மனசே சரியில்லை சக்தி. இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. நானும் அத பத்தி தான் பாட்டி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னதான் சரவணன் நம்ம மேல அன்பா இருந்தாலும் அவங்க அம்மா அப்படி இல்லையே. அவங்க மனசுல அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நானும் என்னோட நிலைமையை அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். அப்பவும் அவங்க நம்புற மாதிரி தெரியல. சந்தேகங்கிற குணம் அவங்களுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அது அவ்வளவு சீக்கிரம் அவங்களை விட்டு போகாது பாட்டி. நாம இங்க இருந்துகிட்டு அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். நாம வேற எங்கேயாவது போயிடலாம் பாட்டி. சௌந்தர்யா பேர்ல தானே இப்ப அவளோட வீடு இருக்கு. அப்படின்னா நாம அங்கேயே போயிடலாமே பாட்டி. அங்க போய் அந்த தமயந்தி முகத்தை பாத்துட்டு இருக்கலாம்னு சொல்றியா? தமைந்தி யாரு பாட்டி? அவளை நம்ம தானே கூட்டிட்டு வந்தோம். நாம தள்ளி இருந்தா அவளை எதுவுமே பண்ண முடியாது பாட்டி. அவ பக்கத்திலேயே இருந்துதான் அவளை நம்ம முறியடிக்க முடியும். இப்போ அர்ச்சனாவுக்கும் நம்மளோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். அதனால நாம அங்கேயே போயிடலாம் பாட்டி. சரி சக்தி, உன் இஷ்டம். நான் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிங்க பாட்டி.